நாங்க எங்க தாவேகா தலைவர் விஜயை ஜெயிக்க வைக்காம விட மாட்டோம். அவருக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போம். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியலங்க, வார்த்தைகளே இல்ல. அவருக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். தாவேகா ஜெயிக்கணும், தாவேகா ஜெயிக்கணும், தாவேகா ஜெயிக்கணும். என் பேர் ஆயிஷா, மகளிர் அமைப்பாளராக இருக்கிறேன். இவங்க சொன்ன மாதிரி தான் விஜய் அண்ணனை ஜெயிக்க வைக்காம நாங்கள் விடுறதா இல்லை. அவ்வளோதாங்க. அது எப்படின்னு ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. தளபதி இருக்கிற இடத்துல வந்துட்டு சீமான் பக்கத்துல கூட வர முடியாது. கால் தூசு கூட இருந்துகிட்டு இடமே இல்ல அதுக்கு. அதனால அது பேசி பிரயோஜனம் இல்ல. அது பேசினா எங்களோட டைம் தான் வேஸ்ட். சீமான பத்தி பேசினானு நாங்கெல்லாம் சீமான செருப்பா கூட மதிக்கிறது இல்ல. எங்க தளபதி எங்க உசுறு, அவர்தான் எங்க சொத்து. சேலத்துல இருந்து நான் கிட்டத்தட்ட 2 நாள் டைம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எங்க தளபதி பார்க்க. சீமானு எங்க சேலம் மாவட்டத்துல எது போட்டாலும் யாரும் போக மாட்டாங்க. அவர் சும்மா வந்துட்டு மைக்கு பிடிச்சிட்டு கத்தி கத்தி பேசலாம், இப்படி இப்படின்னு கத்தி பேசலாம், யாரும் வரமாட்டாங்க. ஏதோ ஒரு 4 பேர்த்த வச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டிட்டு பேசலாம் போதுமா? அன்பு தொண்டா பாரு உசுறு, எங்க உசுறு எங்க சொந்தா. சீமான அந்த சட்டையை மட்டும் மாட்டவே மாட்டேங்க, கருப்பு சட்டை. அது உசு எங்க மதுரையில எங்க உசுரே இருக்குது. இந்த உசுறு தான் எங்களுது. இந்த சீமான சொல்றாப்புல தொண்டர் கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் போறேன். நான் சொல்ல தற்கொலை கூட்டத்துக்கும் தொண்டர் கூட்டத்துக்கும் நான் போறேன். நாங்க தான் தொண்டர் கூட்டம், அவங்க தற்கொலை கூட்டம். ஏங்க நான் சேலம் மாவட்டத்துல தான் வந்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரணும்னு வந்தோம். என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் வேலைக்கு போயிட்டேன். நைட்டு ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட் நின்று கிடக்குறேன். மதுரைக்கு பஸ் எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா மதுரைக்கு போகாதுங்கிறாங்க. பிரைவேட் பஸ் கேரண்டி சொல்லிட்டாங்க மதுரைக்கு பஸ் போகக்கூடாது அப்படின்ட்டு. இங்க நான் ஏதோ வண்டி கிண்டி பிடிச்சி வந்துட்டேன். வந்துட்டு மதுரைக்கு அப்புறம் வந்தா மாநாட்டு தேடலுக்கு வரணுங்கிறதுக்கு நான் போராடுறேன். ஆனா போராடுறது டவுன் பஸ் ஒண்ணு கூட கிடையாது. ஆனா நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பாருங்க எவ்வளவு லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு பயந்துகிட்டீங்க. இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க இவ்வளவு மிரள்றீங்க. அப்ப உங்களுக்கு பயம் இருக்குது, உண்மையான பயம் இருக்குது. வருகால முதல்வர் எங்கள் தளபதி, வருகால முதல்வர் எங்கள் தளபதி. அந்த தளபதி முதல்வர் வைக்கிறதுக்கு நீங்க பயந்துக்கிறீங்க. சரிங்களா? அந்த பஸ் கூட உங்களால ஒரு அரேஞ்ச் பண்ண முடியல. அப்படிங்கும் போது எதுக்கு நீங்க இந்த கவர்மெண்ட் நடத்துறீங்க? அந்த கவர்மெண்ட் நடத்துறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அது எங்க தளபதிக்கு மட்டும் தான் அந்த தகுதி. வருகால முதல்வர் எங்கள் விஜய், வருகால முதல்வர்.